இப்போ ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் பாடத்துல ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமான ஆளுமை பத்தி பார்க்கலாம். சும்மா சொல்லணும்னா ஆளுமைங்கிறது நீங்க யாரு, உங்க தனிப்பட்ட குணங்கள், நீங்க எப்படி யோசிக்கிறீங்க, என்ன உணர்றீங்க, ஒரு சூழலுக்கு எப்படி நடந்து கொள்றீங்க, இதெல்லாம் சேர்ந்ததுதான். இது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா இருக்கும். இந்த ஆளுமை பத்தி பெரிய அறிஞர்கள் நிறைய ஆராய்ச்சி பண்ணி விளக்கம் கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். கோர்டன் ஆல்போர்ட் இவர் சுமார் 70 வருஷத்துக்கு முன்னாடியே என்ன சொன்னார்னா, ஆளுமைங்கிறது நம்ம மனசுக்கும் உடம்புக்கும் இடையில இருக்கிற ஒரு எப்பவும் இயங்கிக்கிட்டு இருக்கிற அமைப்பு. இதுதான் நம்மள ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஏத்த மாதிரி தனித்துவமா நடந்து கொள்ள வைக்குது. சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம மூளையும் மனசும் எப்படி சேர்ந்து வேலை செஞ்சு நாம மத்தவங்களோட வித்தியாசமா சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகுறோம்னு சொல்றதுதான். சால்வட்டோர் மான்ஜெஷி இவர் என்ன சொல்றார்னா, ஒருத்தரோட ஆளுமைங்கிறது அவங்களோட குணாதிசயங்களும் அவங்க ஒரு விஷயத்தை அணுகிற விதமும் ரொம்ப காலமா மாறாம நிலையா இருக்கிற ஒரு விஷயம். இது அவங்களோட மனரீதியான நடத்தையில, அதாவது அவங்க எண்ணங்கள், உணர்வுகள், செயல்கள் இருக்கிற ஒரே மாதிரியான விஷயங்களையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசமா இருக்கிற விஷயங்களையும் தீர்மானிக்குது. அப்புறம் இது அந்த நேரத்து சமூக அழுத்தங்களாலேயோ இல்ல உடல் ரீதியான காரணங்களாலேயோ மட்டும் வர்றது இல்லைன்னு சொல்றார். R.T. ஹோகன் இவரு ஆளுமைங்கிறது ஒருத்தரோட நடத்தை வடிவங்களோட ஒரு ஒப்பீட்டளவில் நிலையான தன்மை மற்றும் உள்ளுக்குள்ளேயே இருக்கிற சீரான மனநிலைகள் பத்தி தான். இதுதான் ஒருத்தரோட நடத்தை போக்குகளை விளக்குது அப்படின்னு சொல்றார். இந்த விளக்கங்கள் எல்லாம் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, ஆளுமைங்கிறது ரொம்பவே ஆழமான ஒரு விஷயம். அது நம்மளோட தனிப்பட்ட மாறாத நடத்தைகளையும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் நாம எப்படி எதிர்வினை ஆற்றோங்கிறதையும் தீர்மானிக்குது. ஒரு நிறுவனத்துல வேலை பார்க்கும்போது இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒருத்தரோட ஆளுமை அவங்க எப்படி வேலை செய்வாங்க, குழுவுல எப்படி இருப்பாங்க, தலைமைத்துவத்துல எப்படி இருப்பாங்கன்னு நிறைய விஷயங்களை தீர்மானிக்கும். அதனாலதான் இதை நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். Determinants of personality. இப்போ ஒருத்தரோட ஆளுமை எப்படி உருவாகுது, அதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். சில முக்கியமான விஷயங்கள் சேர்ந்துதான் நம்ம ஆளுமையை உருவாக்குது. அதை ஒவ்வொன்னா பார்ப்போம். Heredity. முதல்ல மரபு. இது நம்ம பெற்றோர்கள் கிட்ட இருந்து நமக்கு வர்ற சில விஷயங்கள். உங்க உயரம், உங்க முகம் எப்படி இருக்கு, உங்க பாலினம், உங்க உடல்வாகு, நீங்க எந்த அளவுக்கு சுறுசுறுப்பா இருக்கீங்க, இதெல்லாமே உங்க அப்பா அம்மாவுடைய மரபணுக்கள் மூலியமா வருதுன்னு சொல்றாங்க. அதாவது நம்ம ஆளுமையில ஒரு பகுதி நம்ம பிறக்கும் போதே நம்ம உடம்புல இருக்கிற மரபணுக்கள் மூலியமா தீர்மானிக்கப்படுதுன்னு இந்த அணுகுமுறை சொல்லுது. Environment. அடுத்து நம்மள சுத்தி இருக்கிற சுற்றுச்சூழல். இது நம்ம மரபணுக்களை தவிர நம்மள சுத்தி இருக்கிற எல்லா விஷயங்களையும் குறிக்கும். உதாரணமா, நம்ம எங்க வசிக்கிறோம், என்ன மாதிரியான மக்கள் நம்மள சுத்தி இருக்கிறாங்க, தினமும் யாரையெல்லாம் சந்திக்கிறோம், நம்ம குடும்பம், நண்பர்கள், பள்ளி, கோயில், நம்ம சமூகம், இதெல்லாமே நம்ம ஆளுமைய பெரிய அளவுல பாதிக்குது. நம்மளோட அனுபவங்கள், நம்ம பழகும் ஆட்கள், நம்மள சுத்தி இருக்கிற உலகம், இதெல்லாம் நம்மள உருவாக்குதுன்னு சொல்லலாம். Situation. மூணாவது, நாம இருக்கிற சூழல். அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நாம என்ன மாதிரியான சூழல்ல இருக்கோங்கிறது நம்ம நடத்தையே ரொம்பவே பாதிக்கும். மில்கிராம்ங்கிறவர் என்ன சொல்றார்னா, சில சமயங்கள்ல ஒருத்தர் எப்படிப்பட்டவருங்கிறத விட அவங்க எந்த மாதிரி சூழல்ல இருக்காங்கங்கிறது தான் அவங்க எப்படி நடந்து கொள்வாங்கங்கிறத தீர்மானிக்குது அப்படின்னு சொல்றார். ஒரு சூழல் நம்மள ஒரு மாதிரி நடந்து கொள்ள தூண்டலாம் அல்லது ஒரு மாதிரி நடந்து கொள்ள விடாம தடுக்கலாம். ஆளுமையில வளர்ச்சி முக்கியம்னாலும் சூழலும் நம்ம நடத்தையே பெரிய அளவுல பாதிக்கலாம்னு அவர் சொல்றார். Culture. கடைசியா கலாச்சாரம். நாம எந்த கலாச்சாரத்துல வளர்ந்திருக்கோமோ அது நம்ம ஆளுமைய ரொம்பவே செதுக்குது. நம்ம கலாச்சாரம் நம்ம வாழ்க்கையை வழிநடத்துது. ஒரு குழுவுல எப்படி வெற்றிகரமா இருக்கணும்னு கலாச்சாரம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கும்னு தனிப்பட்ட கருத்துக்கள், தேவைகள் மற்றும் பிள்ளைகளை வளர்க்கும் முறைகள், நடத்தைகள்னு இருக்கும். இதெல்லாமே நம்ம ஆளுமையை உருவாக்குறதுல பெரிய பங்கு வகிக்குது. ஆக மொத்தம் நம்ம ஆளுமைங்கிறது ஒரு விஷயத்தால மட்டும் உருவாவது இல்ல. மரபு, சுற்றுச்சூழல், சூழ்நிலை, கலாச்சாரம், இது எல்லாமே சேர்ந்துதான் நம்மள நாமளா உருவாக்குது. Major personality attributes. Influencing OB. இப்போ ஒரு ஆபீஸ்ல ஒருத்தரோட ஆளுமை எப்படி அவங்க வேலை செய்யற விதத்தை, அதாவது ஆர்கனைசேஷனல் பிஹேவியரை பாதிக்குதுன்னு பார்க்கலாம். சில முக்கியமான ஆளுமை குணங்கள் இருக்கு, அத பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். Type AB behavior. முதல்ல டைப் A பை டைப் B பிஹேவியர். இத ரெண்டா பிரிச்சு பார்க்கலாம். டைப் A பிஹேவியரிஸ்ட். இவங்க கொஞ்சம் ஓய்வில்லாம இருப்பாங்க, ரொம்ப பொறுமை இல்லாத ஆளுங்க. ஒரே நேரத்துல நிறைய வேலைகளை செய்வாங்க. ஒரு வேலையை முடிக்காமலேயே இன்னொன்னு ஆரம்பிச்சிடுவாங்க. கம்மியான நேரத்துல அதிகமான வேலைகளை திட்டமிடுவாங்க. ஓய்வெடுத்து சந்தோஷமா இருக்க இவங்களுக்கு நேரமே இருக்காது. சீக்கிரம் மன அழுத்தத்துக்கு ஆளாகிற டைப் இவங்க. டைப் B பிஹேவியர். இவங்களுக்கு நேர நெருக்கடி அப்படிங்கிற உணர்வே இருக்காது, அதனால வர்ற பதற்றமும் இவங்களுக்கு வராது. தங்களோட சாதனைகள், வெற்றிகள் பத்தி வெளியில சொல்லிக்கணும்னு அவங்களுக்கு எந்த கட்டாயமும் இருக்காது. வெறும் பொழுதுபோக்குக்காக விளையாடுவாங்க, ஓய்வெடுப்பாங்க. மத்தவங்க கிட்ட தங்களோட மேலாதிக்கத்தை நிரூபிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அடுத்து ஆத்தாரிட்டேரியனிசம். இந்த குணாதிசயம் உள்ளவங்க அதிகாரத்தை கண்மூடித்தனமா ஏத்துப்பாங்க. பழமைவாதிகளா இருப்பாங்க. பெற்றோரோட கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம்னு நினைப்பாங்க.
நல்ல பின் தொடர்பவர்களா இருப்பாங்க. தங்களோட கருத்துக்களையே ரொம்ப பிடிவாதமா இருப்பாங்க. அப்புறம் பியூரோக்ராட்டிக். இவங்க அத்தாரிட்டேரியனிசம் மாதிரி இல்லாம அதிகாரத்துக்கு மரியாதை கொடுப்பாங்க, ஆனா கண்மூடித்தனமா நம்ப மாட்டாங்க. விதிகளின்படிதான் நடப்பாங்க. ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஒரே மாதிரி திரும்ப திரும்ப செய்யற வேலைகள்ல சிறந்த மேற்பார்வையாளர்களா இருப்பாங்க. அடுத்து மாக்கியவெல்லியனிசம். இந்த ஆளுமை உள்ளவங்க கூலா இருப்பாங்க, ரொம்ப கணக்கு போடுற ஆளுங்க. தங்களோட இலக்குகளை அடைய மத்தவங்கள பயன்படுத்த தயங்க மாட்டாங்க. பொய் சொல்லவும் யோசிக்க மாட்டாங்க. நட்பு, நம்பிக்கை, விசுவாசம் இதெல்லாம் இவங்கள அசைக்காது. பலவீனமானவங்கள சுரண்ட தயங்க மாட்டாங்க. கடைசியா லோகஸ் ஆஃப் கண்ட்ரோல். இது என்னன்னா, ஒருத்தவங்க அவங்க வாழ்க்கையை யார் கட்டுப்படுத்துறாங்கன்னு நினைக்கிறாங்கங்கிறது தான். இன்டர்னல்ஸ் இவங்க தங்களுடைய வாழ்க்கைய தாங்களே கட்டுப்படுத்துறோம்னு நம்புவாங்க. எக்ஸ்டர்னல்ஸ் இவங்க வெளியில இருக்கிற காரணிகள் தான் அவங்க வாழ்க்கைய கட்டுப்படுத்துதுன்னு நம்புவாங்க. இந்த ஆளுமை குணங்கள் எல்லாம் ஒருத்தரோட வேலை செய்யும் விதத்தை, ஆபீஸ்ல அவங்க எப்படி நடந்து கொள்வாங்கங்கிறத ரொம்பவே பாதிக்கும். Approaches to personality. Theories. இப்போ ஆளுமைய புரிஞ்சுக்க, அதாவது ஒருத்தரோட ஆளுமை எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்க நிறைய அணுகுமுறைகள் இருக்கு. சில முக்கியமான கோட்பாடுகளை பத்தி பாப்போம். ட்ரேட் தியோரிஸ், டைப் தியோரிஸ். டைப் ஏ மற்றும் பி, இதை பத்தி நாம ஏற்கனவே பார்த்தோம். பிஹேவியரிஸ்ட் தியோரிஸ், காக்னிட்டிவ் தியோரிஸ். ட்ரேட் தியரி பத்தி பார்க்கலாம். ஒருத்தரோட நடத்தைய நாம எப்பவும் பார்க்கிற சில குணங்களை குறிக்கத்தான் இந்த ட்ரேட்ஸ் உதவுது. உதாரணமா, ஒருத்தர் அமைதியா இருக்காரா, தைரியமா இருக்காரா, இலக்க அடையணும்னு நினைக்கிறாரா, இல்ல தயங்குறாரான்னு சொல்றதுதான் ட்ரேட்ஸ். இந்த ட்ரேட்ஸை அளக்கிறதுக்கு 2 முக்கியமான மாடல்கள் இருக்கு. மயர்ஸ் பிரிக்ஸ் டைப் இண்டிகேட்டர் MBTI மற்றும் பிக் 5 மாடல். The Myers-Briggs Type Indicator, MBTI. MBTI ரொம்ப பிரபலமான ஒரு கருவி. இது கார்ல் ஜங்கிறவர் சொல்ற உளவியல் விருப்பங்களின் அடிப்படையில உருவாக்கப்பட்டிருக்கு. இது ஒருத்தரோட ஆளுமைய 4 முக்கிய அளவுகள்ல அளக்குது. 1. Preference for focusing attention. Extroversion vs Introversion. Extroversion E. வெளி உலகத்துல இருக்கிற மக்களையும் விஷயங்களையும் கவனிப்பாங்க. குழு நடவடிக்கைகளில் ஈடுபட விரும்புவாங்க, மத்தவங்க கிட்ட பழகும்போது ஆற்றல் கிடைக்கும். Introversion I. தன்னுள்ளே கவனம் செலுத்துவாங்க. ஒரு பிரச்சனைக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த சூழலை பத்தி தெரிஞ்சுக்க விரும்புவாங்க. 2. Preferences for acquiring information. Sensing vs Intuition. Sensing S. தொட்டு கேட்டு பார்த்து உணரக்கூடிய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நடைமுறைக்கு உகந்தவங்களா இருப்பாங்க. விவரங்கள் மற்றும் உண்மைகளுக்கு கவனம் செலுத்துவாங்க. Intuition N. வெறும் புலன்கள் மூலம் தெரிவதை விட தொடர்புகளுக்கும் பெரிய படத்திற்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. மாற்றங்களை ஏத்துக்க தயாராக இருப்பாங்க. 3. Preferences for making decisions. Thinking vs Feeling. Thinking T. நியாயத்தை அடிப்படையா வச்சு புறநிலையாக முடிவெடுப்பாங்க. தர்க்கரீதியான பகுப்பாய்வை விரும்புவாங்க. உண்மையை கண்டுபிடிக்க முயற்சி செய்வாங்க. Feeling F. நல்லிணக்கத்தை அடிப்படையா வச்சு அகநிலையாக முடிவெடுப்பாங்க. சூழலுக்கு எது சரி, அது மத்தவர்களை எப்படி பாதிக்கும்னு பார்ப்பாங்க. 4. Preferences for orientation to the environment. Judging vs Perception. Judging J. தங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்த விரும்புவாங்க, ஒழுங்கான மற்றும் திட்டமிட்ட வாழ்க்கையை விரும்புவாங்க. Perceiving P. வாழ்க்கையில தன்னிச்சையாக மற்றும் நெகிழ்வாக இருக்க விரும்புவாங்க, சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தங்களை மாற்றிக்கொள்வாங்க. The Big 5 Personality Inventory. பிக் 5 பர்சனாலிட்டி இன்வென்ட்ரி 1960களிலிருந்து பிரபலமா இருக்கு. இது ஒருத்தரோட ஆளுமைய 5 முக்கிய ட்ரெய்ட்ஸ்ல விளக்குது. இந்த 5 விஷயங்களும் எல்லா ஆளுமை ட்ரெய்ட்ஸோட அடிப்படை அமைப்பை குறிக்குதுன்னு நம்பப்படுது. 1. எக்ஸ்ட்ரோவர்ஷன். இது உறுதிமிக்க, சமூக மற்றும் வெளிப்படையான ஒருவரை குறிக்கும் ஆளுமை அளவு. எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் பேச விரும்புவாங்க, கவனத்தை ஈர்க்க விரும்புவாங்க, தங்களை நிலைநிறுத்துவாங்க. இன்ட்ரோவர்ட்ஸ் இவங்களுக்கு எதிர்மாறா அதிக ஆற்றல் மற்றும் உற்சாகம் இல்லாம இருப்பாங்க. எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் கம்பெனி கூட இருக்க விரும்புவாங்க. இன்ட்ரோவர்ட்ஸ் தனிமையை விரும்புவாங்க. 2. அக்ரியபிள்னஸ். இது நம்பகமான, ஒத்துழைப்பு மனப்பான்மை கொண்ட மற்றும் நல்ல குணம் கொண்ட ஒருவரை குறிக்கும் ஆளுமை அளவு. சமூக நல்லிணக்கம் மற்றும் ஒத்துழைப்புல தனிநபர் வேறுபாடுகளை இதுல பிரதிபலிக்கும். ஒருத்தர் எப்படி சமூக சிக்கல்களுக்கு ஏத்த மாதிரி நடந்து கொள்றாங்கங்கிறத அக்ரியபிள்னஸ் காட்டுது. 3. கான்ஷியன்ஷியஸ்னஸ். இது ஒழுங்கான, நம்பகமான, பொறுப்பான மற்றும் விடாமுயற்சியுள்ள ஒருவரை குறிக்கும் ஆளுமை அளவு. ஒருத்தர் தங்களோட உந்துதல்களை எப்படி வழிநடத்துறாங்க, கட்டுப்படுத்துறாங்க, ஒழுங்குபடுத்துறாங்கங்கிறது தான் கான்ஷியன்ஷியஸ்னஸ். இதுல சாதிக்கணுங்கிற தேவையும் அடங்கும். கான்ஷியன்ஷியஸ் ஆட்கள் விடாமுயற்சியோட இருப்பாங்க, பிரச்சனைகளை தவிர்க்கவும் உயரங்களை அடையவும் திட்டமிடுவாங்க. 4. இமோஷனல் ஸ்டெபிலிட்டி. இது அமைதியான, பாதுகாப்பான மற்றும் தன்னம்பிக்கை கொண்ட ஒருவரை குறிக்கும் ஆளுமை அளவு. எமோஷனல் ஸ்டெபிலிட்டி உள்ள மக்கள் உணர்ச்சி ரீதியா குறைவா எதிர்வினை ஆற்றுவாங்க, எப்பவும் அமைதியாகவும் நிலையாகவும் இருப்பாங்க. எதிர்மறை உணர்வுகளிலிருந்து தங்களை விடுவிச்சு மன அழுத்தத்தை திறம்பட சமாளிப்பாங்க.
இதுக்கு எதிர்மாறான நியூரோடிசிசம் உள்ளவங்க உணர்ச்சி ரீதியா சீக்கிரம் எதிர்வினை ஆற்றுவாங்க, அடிக்கடி எதிர்மறை உணர்வுகளால் நிரம்பிய மோசமான மனநிலையில் இருப்பாங்க. 5. ஓப்பன்னஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ். இது ஆர்வம், கற்பனைத்திறன் மற்றும் உணர்திறன் கொண்ட ஒருவரை குறிக்கும் ஆளுமை அளவு. ஓப்பன்னஸை எப்பவும் உளவியலாளர்கள் ஒரு முதிர்ந்த மற்றும் ஆரோக்கியமான அடையாளமா பார்ப்பாங்க. இவங்க ஆர்வமா இருப்பாங்க, கற்பனை செய்வாங்க, கலை ரீதியா உணர்திறன் கொண்டவங்களா இருப்பாங்க. இதுக்கு எதிர்மாறான க்ளோஸ்டு மக்கள் புதுமைகளை விட பழக்கமான விஷயங்களையே விரும்புவாங்க, பழமைவாதிகளா இருப்பாங்க, தற்போதைய நிலையை அப்படியே வச்சுக்க விரும்புவாங்க. MBTI எளிமையா இருக்கும், ஆனா பிக் 5 தியரி நெகிழ்வுத்தன்மையோட இருக்கும். MBTI மற்றும் பிக் 5 அளவுகளை ஒப்பிடும்போது பிக் 5ல இருக்கிற இமோஷனல் ஸ்டெபிலிட்டி மற்றும் அக்ரியபிள்னஸ் ட்ரெய்ட்ஸுக்கு MBTIல நேரடியான பொருத்தமில்லை. பிக் 5 முடிவுகள் துல்லியமாகவும் சீராகவும் இருக்கிறதால இது ஆராய்ச்சி ஆய்வுகளுக்கு அதிகமா பயன்படுத்தப்படுது. Freud's theory. சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொல்றது என்னன்னா, ஒருத்தரோட ஆளுமை ஐடி, ஈகோ மற்றும் சூப்பர் ஈகோன்னு 3 பகுதிகளை கொண்டது. ஐடி இது ஆளுமையில உள்ள ஒழுங்கற்ற, பிறக்கும்போதே வர்ற ஒரு பகுதி. பசி, ஆக்ரோஷம் போன்ற அடிப்படை உந்துதல்களால வர்ற பதற்றங்களை உடனடியா குறைக்கிறதே இதோட நோக்கம். இது பிளஷர் பிரின்சிபல் அடிப்படையில இயங்குது, அதாவது சந்தோஷத்தை தேடும், வலியை தவிர்க்கும். எனக்கு என்ன வேணுமோ அது இப்போவே வேணும். இது முழுசா அறியப்படாத மட்டத்துல வேலை செய்யும், யதார்த்தத்தோட நேரடி தொடர்பு இருக்காது. ஈகோ இதுதான் யதார்த்தத்தை உணர்ந்து புத்திசாலித்தனமா சமாளிக்கிற ஒரு உணர்வுபூர்வமான திறன். இது ஐடிக்கும் சூப்பர் ஈகோக்கும் இடையில ஒரு சமாதான தூதுவர் மாதிரி வேலை செய்யும். இது ஓரளவுக்கு உணர்வுபூர்வமாய் இருக்கும், யதார்த்தத்தின் தேவைகளை சமாளிக்கும், தர்க்கரீதியான முடிவுகளை எடுக்கும். இது ஐடிக்கு சேவை செய்யும். யதார்த்தத்தோட தொடர்பில் இருக்கிற ஆளுமையில உள்ள பகுத்தறிவு பகுதி ரியாலிட்டி பிரின்சிபல் மூலம் கட்டுப்படுத்தப்படுது. என் நடத்தையோட விளைவுகள் என்ன? ஈகோதான் ஆளுமையில உள்ள நிர்வாகி, உயர் மன செயல்முறைகளை காரணம் அறிதல், பிரச்சினை தீர்த்தல் கட்டுப்படுத்துது. இந்த உயர் மன செயல்முறைகளை ஐடியோட உந்துதல்களை பூர்த்தி செய்ய பயன்படுத்துது. சூப்பர் ஈகோ இது ஆளுமையில உள்ள ஒழுக்கப் பகுதி, பெற்றோர்கள் மற்றும் சமூகத்தோட விதிகளை உள்வாங்கிக்கிறது தான் இது. இதுல 2 பகுதிகள் இருக்கு. கான்ஷியன்ஸ் சரி தவறு பற்றிய கருத்துக்கள். ஈகோ ஐடியல் நாம் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறோமோ அது. சூப்பர் ஈகோ எல்லா உந்துதல்களையும் உதாரணமா கொலை பூர்த்தி செய்ய விடாம கட்டுப்படுத்தும். ஏன்னா அவை ஒழுக்கமற்றவை, நாம மாட்டிக்கொள்வோம் என்பதற்காக அல்ல. இது ஓரளவுக்கு உணர்வுபூர்வமாகவும் ஓரளவுக்கு அறியப்படாததாகவும் இருக்கும். ஃப்ராய்ட் சொல்றது என்னன்னா, ஒருத்தரோட உணர்வுகள், எண்ணங்கள் மற்றும் நடத்தைகள் எல்லாமே இந்த ஐடி, ஈகோ மற்றும் சூப்பர் ஈகோவோட இடைவினையால தான் வருது. இந்த 3 எப்பவும் ஒன்னோட ஒன்னு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். இந்த சண்டையால தான் பதற்றம் வருது. இந்த பதற்றத்தை ஈகோ சரியாக சமாளிக்கலைனா மக்கள் பதற்றத்தால ரொம்பவே மூழ்கிடுவாங்க, அன்றாட வேலைகளை செய்ய முடியாது. ஈகோ இந்த பதற்றத்தை குறைக்க ஈகோ டிஃபென்ஸ் மெக்கானிசம்ஸ் பயன்படுத்துது. இந்த கோட்பாடுகள் எல்லாம் ஆளுமையை புரிஞ்சுக்க ரொம்பவே முக்கியமான வழிகளை தருது. இது உங்களுக்கு புரிந்ததா? பிஹேவியரிஸ்ட் தியரி பத்தி பார்க்கலாம். இதை பிஹேவியரல் சைக்காலஜி என்றும் சொல்வாங்க. ஜான் பி. வாட்சன் மற்றும் பி.எஃப். ஸ்கின்னர் போன்றவங்க இந்த கற்றல் கோட்பாட்டை ஆதரிச்சாங்க. 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில சைக்காலஜி இந்த நடத்தை கோட்பாடுகள் ரொம்பவே ஆதிக்கம் செலுத்துச்சு. இன்னிக்கும் கூட மருத்துவ ரீதியா நோயாளிகளுக்கு புதிய திறன்களையும் நடத்தைகளையும் கத்துக் கொடுக்க இந்த நடத்தை அணுகுமுறைகள் பரவலா பயன்படுத்தப்படுது. மற்ற உளவியல் கோட்பாடுகளை போல இல்லாம இந்த பிஹேவியரிஸ்டுகள் பார்க்கக்கூடிய நடத்தையை மட்டும்தான் கணக்கில் எடுத்துக்குவாங்க. ஆளுமை பத்தின அவங்களோட விளக்கங்கள் கற்றலை சுற்றியே இருக்கும். ஸ்கின்னர், பாந்துரா மற்றும் வால்டர் மிஷல் எல்லாருமே முக்கியமான பிஹேவியரிஸ்ட் தியரிகளை முன்மொழிஞ்சாங்க. செல்ஃப் எஃபிகசி. பாந்துரா செல்ஃப் எஃபிகசிங்கிற சொல்லை பயன்படுத்தினார். ஒருத்தர் பல தெளிவில்லாத, கணிக்க முடியாத மற்றும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் சூழல்களை சமாளிக்க தேவையான செயல்களை வெற்றிகரமா செய்ய முடியும்னு அவர் நம்புவதைத்தான் செல்ஃப் எஃபிகசி குறிக்குது. செல்ஃப் எஃபிகசிக்கான காரணங்கள் இதோ. செயல்பாட்டு சாதனைகள், இலக்குகளை அடைய முயற்சித்த கடந்தகால வெற்றி மற்றும் தோல்வி அனுபவங்கள்தான் செல்ஃப் எஃபிகசியின் மிக முக்கியமான கட்டுப்பாட்டாளர்கள். பரோபகார அனுபவம். மத்தவங்க வெற்றி பெறும்போது அல்லது தோற்கும்போது அதை தனிநபர்கள் பார்க்கும்போது அவங்க அதே மாதிரி சூழல்களில் தங்களோட தனிப்பட்ட திறனை ஒப்பிட்டு பார்க்க ஒரு தகவல் கிடைக்குது. வாய்வழி தூண்டுதல் ஒரு குறிப்பிட்ட நடத்தையை திறமையா செய்ய முடியும் அல்லது செய்ய முடியாதுன்னு மத்தவங்க சொல்றது செல்ஃப் எஃபிகசியை அதிகரிக்கவோ குறைக்கவோ செய்யலாம். உணர்ச்சிபூர்வமான தூண்டுதல் ஒரு குறிப்பிட்ட சூழலில் ஒரு குறிப்பிட்ட நடத்தையில் ஈடுபடும்போது ஒருத்தர் அனுபவிக்கும் உணர்ச்சிபூர்வமான தூண்டுதலின் அளவு மற்றும் தரமும் செல்ஃப் எஃபிகசியை பாதிக்கலாம்னு சொல்லப்படுது. Cognitive theories. காக்னிட்டிவ் சைக்காலஜிங்கிற சொல்ல முதன்முதலா 1967 உள்ள அமெரிக்க உளவியலாளர் அல்ரிக் நெய்சர் தன்னோட காக்னிட்டிவ் சைக்காலஜிங்கிற புத்தகத்துல பயன்படுத்தினார். நெய்சர் சொல்றது என்னன்னா, காக்னிஷன்ங்கிறது புலன் உணர்வு இன்புட்டை சென்சரி இன்புட் மாற்றுதல், குறைத்தல், விரிவாக்குதல், சேமித்தல், மீட்டெடுத்தல் மற்றும் பயன்படுத்துதல் போன்ற எல்லா ப்ராசஸ்களையும் உள்ளடக்கியது. சம்பந்தப்பட்ட தூண்டுதல் இல்லாத போதும் படங்கள் மற்றும் மாயத்தோற்றங்கள்
ஹலூசினேஷன்ஸ் போல இது வேலை செய்யும் போதும் இந்த ப்ராசஸ்களை இது குறிக்குது. இவ்வளவு விரிவான வரையறையை வச்சு பார்த்தா மனிதர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் காக்னிஷன் இருக்குங்கிறது தெளிவா தெரியுது. ஒவ்வொரு உளவியல் நிகழ்வும் ஒரு காக்னிட்டிவ் நிகழ்வு தான். காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டின் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் நிலைகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன. 1. சென்சோரிமோட்டர் நிலை. பியாஜேவின் பியாஜெட் கோட்பாட்டின் முதல் நிலை இது. பிறந்ததிலிருந்து கிட்டத்தட்ட 2 வயது வரை நீடிக்கும். குழந்தை உலகத்தை புரிந்துகொள்ள முயற்சிப்பதில் இது கவனம் செலுத்துது. இந்த சென்சோரிமோட்டர் நிலையில ஒரு குழந்தையோட உலகத்தை பத்தின தகவல் அவங்க உணர்ச்சிபூர்வமான கருத்துக்களுக்கும் மோட்டார் செயல்பாடுகளுக்கும் மோட்டார் ஆக்டிவிட்டீஸ் மட்டும்தான் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும். 2. ப்ரீ ஆபரேஷனல் நிலை. இந்த நிலை கிட்டத்தட்ட 2 மற்றும் 7 வயதுக்கிடையில் நடக்குது. மொழி வளர்ச்சிதான் இந்த காலத்தின் முக்கிய அடையாளங்கள்ல ஒன்னு. ப்ரீஆபரேஷனல் நிலையில குழந்தைகள் உருவங்களை பயன்படுத்தும் திறனில் படிப்படியா மேம்படுவாங்க. விளையாடுறதும் கற்பனை செய்யறதும் இதுல அதிகமா இருக்கும். 3. கான்கிரீட் ஆபரேஷனல் நிலை. கான்கிரீட் ஆபரேஷனல் நிலை கிட்டத்தட்ட 7 வயசுல தொடங்கி சுமார் 11 வயது வரை நீடிக்கும். இந்த காலகட்டத்துல குழந்தைகள் மனரீதியான செயல்பாடுகளை பத்தி நல்லா புரிஞ்சுப்பாங்க. குழந்தைகள் கான்கிரீட் நிகழ்வுகளை பத்தி சிந்திக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா ஆப்ஸ்ட்ராக்ட் அல்லது தத்துவார்த்த கருத்துக்களை புரிஞ்சுக்கிறதுல சிரமப்படுவாங்க. 4. ஃபார்மல் ஆபரேஷனல் நிலை. ஃபார்மல் ஆபரேஷனல் நிலை கிட்டத்தட்ட 12 வயசுல தொடங்கி பெரியவங்க ஆகும் வரை நீடிக்கும். இந்த காலத்துல தனிநபர்கள் அப்ஸ்ட்ராக்ட் கருத்துக்களை பத்தி யோசிக்கிற திறனை வளர்த்துப்பாங்க. லாஜிக்கல் சிந்தனை, டெடக்டிவ் ரீசனிங் மற்றும் திட்டமிட்ட ஏற்பாடு போன்ற திறன்களும் இந்த காலத்துல வளரும். இந்த கோட்பாடுகள் எல்லாம் பர்சனாலிட்டியை புரிஞ்சுக்க ரொம்பவே முக்கியமான வழிகளை தருது. கோர்சஸ் இன் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த லெசனான பெர்செப்ஷனுக்கு போய் பாருங்க.